You are watching Grace Television. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த காலையில் இயேசுவோடு பேசுவோம் வாருங்கள் என்ற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாய் மீண்டும் உங்களை சந்திக்கிற கிருபை கிடைத்ததற்காய் தேவனை துதிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய சொந்த பலத்தாலோ சொந்த முயற்சியால் அல்ல, தெய்வ கிருபையினால். இந்த வார்த்தையை படிக்கும்போது, இந்த வார்த்தைகளை தியானிக்கும்போது இந்த தெய்வத்தினுடைய மகத்துவங்களை புரிந்து கொள்ள முடிகிறது. இவ்வளவு நாள் இந்த தெய்வத்தை தேடாமல் இருந்தோமே, அவருக்காய் வாழாமல் இருந்தோமேன்னு உண்மையாக உள்ளம் வலிக்கும், உண்மையாக உணர்கிறவங்களுக்கு. அதனால்தான் நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த சந்தோஷம், விடுதலை, ரட்சிப்பு, ஆசீர்வாதம், சமாதானம், நல்வழி, நீங்களும் இதை பெற்றுக்கொண்டு தெய்வத்தை விட்டுறாமல் அவருக்காக வாழ வேண்டும் என்று பிரயாசப்பட்டு இந்த தெய்வ வார்த்தையை உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இது ஏதோ பொழுதுபோக்குக்காக நாங்கள் சொல்லவும் இல்லை, நீங்கள் கேட்கவும் இல்லை. இது அர்த்தமுள்ள ஒரு அனுபவம், அர்த்தமுள்ள வார்த்தைகள். உங்கள் வாழ்க்கைக்கு இது ஆசீர்வாதமாக இருக்கும். இன்றைக்கும் ஒரு வார்த்தை உங்களுக்கு குறிப்பிடுகிறேன். 18ஆம் சங்கீதத்தின் 46ஆம் வசனத்தை மையமாய் வைத்து சில வார்த்தைகளை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இப்படி நான் சொல்லி கொண்டு இருக்கிறேனே, இந்த தேவன் யார் தெரியுமா? அவர் உயிருள்ள தேவன், என்றைக்கும் ஜீவனுள்ள தேவன், என்றைக்கும் உயிருள்ளவன். இன்னைக்கு மனுஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, மனுஷன் ஆரம்பத்தில் உயிருள்ளவன் இல்லை, அதன் பிறகு அவன் செத்து போயிடுறான். மனிதனுக்கு உயிர் எப்படி வந்தது? முதல் மனுஷன் மண்ணினாலே உருவாக்கப்பட்டு தேவன் மனிதனை அவர் சாயலாக உருவாக்கினார், மண்ணால் உருவாக்கினார். ஆண்டவர் மண் இல்லை, அவர் என்றைக்கும் உயிருள்ளவர். ஆனால் அவர் சாயலாக மனுஷனை உண்டாக்கணும்னு உருவாக்கி அவன் ஆசியில் ஊதினார். அவருக்குள்ளே இருக்கிற உயிரை, ஆவியை, ஜீவனை அவன் ஜீவாத்துமாவானார். மனுஷனுக்கு அப்போ தான் உயிர் வந்தது. ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார், ஒரு கட்டளை விதித்தார், ஒரு அன்பின் கட்டளை. 99 காரியத்தை நீ அனுபவிக்கலாம், இந்த ஒரே ஒரு காரியம் வேணான்னு சொன்னார். ஆனால் அதை தான் அவன் மீறி போயிட்டான். அவன் ஆத்துமா, உயிருள்ளவன் ஆத்துமா செத்தது, அதன் பிறகு சரீரத்திலும் மரித்தான். இதான் மனிதனுடைய நிலைகள். ஆனால் ஆண்டவர் யார்? அவரை யாரும் படைக்கலை, அவரை யாரும் அழிக்கவும் முடியாது, அதை விவரிக்கவும் தெரியாது. அவர் உயிருள்ளவர், என்றைக்கும் உயிருள்ளவர், என்றைக்கும் உயிருள்ள தேவன். அப்போ இந்த 46ஆம் வசனத்தில் கர்த்தர் ஜீவனுள்ளவர், என் கன்மலையானவர் துதிக்கப்படுவாராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்ந்திருப்பாராக. அப்ப இங்க இருக்கிற விஷயம் என்ன சொல்றாருன்னா, சங்கீதக்காரன் சொல்றாரு, கர்த்தர் ஜீவன் உள்ளவர். தேவன் ஆண்டவருடைய விஷயங்களை அவர் விவரிக்கிறார். கர்த்தர் ஜீவன் உள்ளவர். இதுவரைக்கும் சொன்ன உயிரோடு இருக்கிறவர், எல்லாத்துக்கும் உயிர் கொடுத்தவர், எல்லாத்தையும் மண்ணினால படைச்சு எல்லாத்துக்கும் உயிர் கொடுத்தவர். தேவன் ஒருவர் இல்லைன்னா இந்த உலகம் ஒண்ணுமே கிடையாது. தேவன் இல்லைன்னு சொல்கிறவங்க கூட அவங்களுக்கு நல்லா தெரியும், தேவன்கிற வார்த்தை அவங்களுக்கு வாயில் அறிக்கை இடலை. அந்த அறிவு அவங்களுக்கு கிடைக்கிது, பகுத்தறிவுன்னு வைத்துக்கொள்ளுங்களேன். அந்த அறிவு யார் கொடுத்தது? அப்போ மனுஷன் எப்படி உருவானா? நான் அப்படியே வந்துட்டானா? இந்த வானம் எப்படி வந்தது? அப்படியே வானம் வந்து போச்சா? விஞ்ஞானிகள் மேலே போயிட்டு எல்லாம் பார்த்துட்டு வராங்களே, அதெல்லாம் எப்படி? அதெல்லாம் பார்த்து அவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கு. எப்படி அது சரி? மற்ற எல்லாத்தையும் மனுஷனால் கடலை உண்டாக்க முடியுமா? மீனை உண்டாக்க முடியுமா? மீனுக்கு வைத்தியம் பார்க்கலாம். மரத்தை உண்டாக்க முடியுமா? விதை போடலாம், ரைட்டு. அந்த விதை எப்படி வந்தது? சூரியனை உண்டாக்க முடியுமா? சூரியனை
கிரகங்களை ஆராய்ச்சி பண்ணலாம். உண்டாக்க முடியுமா, சிருஷ்டிக்க முடியுமா? பேசலாம், எல்லாரும் ஜனங்கள் பேசலாம் பல விதங்களில். ஆனால் கடவுள் ஒருவர் இருக்கிறாருங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதான் அவங்கவுங்க ஒரு விதத்தில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நாம் வேதத்தின் மீது நம்பிக்கை இருக்கிறதுனால, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த நம்பிக்கை இருக்கிறதுனால வேதாகமத்தை படிக்க ஒரு நாள் இதை அறியாமல் இருந்தோம். இது எங்களுக்கு தெரியாது. சிலர் மூலமாக இப்போ அப்படி வைத்துக்கொள்வோம். இப்போ அறிவு எப்படி பெற்றுக்கொள்கிறீங்க? நீங்கள் பிறக்காமல் உங்களை பெற்றெடுத்தது யார்? அவங்கள பெற்றது யார்? அவங்கள பெற்றது யார்? சரி, நீங்கள் பிள்ளையாக பிறந்த பின்பு வளர்றீங்க, அப்படியே இருந்துக்கிட்டு இருக்கீங்க. ஸ்கூலுக்கு போகாமல் இருக்கீங்களா? அங்கே போன பிறகு தானே அறிவெல்லாம் கிடைக்குது. அப்போ இந்த தன்மைலாம் உருவானது எப்படி? நீங்களே கற்றுக்கிட்டீங்களா? எல்லாம் கடவுள் ஒருவர் இருக்கிறார். ஸ்கூலுன்னா அங்கே ஒரு டீச்சர் ஒருத்தவங்க இருக்காங்க. ஒரு தேசம்னா தேசத்தை ஆளுகை செய்கிற தலைவர்கள் இருக்காங்க. அதை போல் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு சர்வ வல்லமையுள்ள உயிருள்ள தேவன் ஒருவர் இருக்கிறார். இது எல்லாருக்கும் தெரியும். தெரிஞ்சுக்கிட்டே பேசுகிறாங்க. இப்படி தான் நானும் தெரியாமல் ஒரு நாளில் உளறிக்கிட்டு இருந்தேன். இப்போ புரிஞ்சுக்கிட்டு இருந்தேன். இன்றைக்கி அவர் வார்த்தையை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இதை கேட்கிற அருமையானவர்களே, சங்கீதக்காரன் சொல்கிறாரு, கர்த்தர் ஜீவன் உள்ளவர், அவர் தான் என் உயிர், என் கண்மலையானவர், எனக்கு பலனாய் இருக்கிறார், பாதுகாப்பு கொடுக்கிறார். அவர் தான் துதிக்கு பாத்திரர், அவர் என் ரட்சிப்பின் தேவன். எத்தனை சூழ்நிலைகள் எனக்கு வந்தது, என்னை விடுவித்து காத்து கொண்டார். அவர் உயர்ந்திருப்பாராக என்று சொல்லி ஆண்டவரை உயர்த்தி கொண்டிருக்கிறார். ஒருவேளை அருமையானவர்களே, நீங்களும் அவரை அறிந்து கொள்ளுங்கள். ஜீவனுள்ள தேவனை பிடித்து கொள்ளுங்கள். கண்மலையானவரை துதியுங்கள். ரட்சிப்பின் தேவனை உயர்த்துங்கள். அதன் பிறகு பாருங்க, நாங்கள் சொல்கிறோம் பாருங்க, இதே போல் நீங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்கு சொல்லுவீங்க, உங்கள் பெற்றோருக்கு சொல்லுவீர்கள், உங்கள் நண்பர்களுக்கு சொல்லுவீர்கள், எல்லாருக்கும் சொல்லுவீங்க. இது எங்கள் அனுபவம், இது எங்கள் அறிவில்லை. கிறிஸ்தவம் என்பது அறிவில்லை. இதை பேசுகிற வார்த்தை என்பது படிச்சுட்டு ஒப்புவிக்கிறது இல்லை. இது படிச்சுட்டு மற்றவர்களுக்கு விளம்பரப்படுத்துவதற்குரிய வார்த்தை அல்ல. இது லைஃபு, வாழ்க்கை. இந்த ஜீவனுள்ள தேவனை, இந்த உயிரை நாங்கள் அனுபவித்து கொண்டு இருக்கிறோம். உங்களுக்கு சொல்லுகிறோம், நம்புங்க, அவருக்காக வாழுங்க, அனுபவிங்க, சந்தோஷமாக இருங்க, ஞானம் அடையுங்க, தெளிவுடன் வாழுங்க, தெய்வீகத்தை நம்புங்க, பரலோகத்துக்கு ஆயத்தப்படுங்க. கர்த்தர் உங்களுக்கு வேண்டிய எல்லா நன்மைகளை தருவார். செபிப்போமா? நல்ல பிதாவே, துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். இந்த அருமையான தருணத்துக்காக ஸ்தோத்திரம். உமது வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வல்லமைக்காக ஸ்தோத்திரம். நீங்கள் உயிருள்ள தேவனாய் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். நான் மரித்தேன், ஆனாலும் சதா காலமும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர், உயிருள்ள ஆண்டவர், நம்முடைய மக்களை உயிர்ப்பியும், உன்னத ராஜ்யத்துக்கு ஆயத்தப்படுத்தும். நீங்கள் தான் கிரியை செய்யணும். உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.